Hello everyone, welcome to price action breakdown of August first week NKAM செஷனில் என்னென்ன ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருந்துச்சு நான் என்னென்ன எடுத்திருந்தேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பிரேக்டவுன் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் கோ ஆன் டு இட். ஓகே, ஃப்ரம் ஸ்டார்டிங் மண்டே, லெட் மீ கோ டு மண்டே. செலக்ட் பார். ஓகே, மண்டே ஏஎம் செஷனில் ஒரு நல்ல லாங்ஸ் வந்துருந்துச்சு. பிஃபோர் தட் 18 ஓப்பன் ஆனது ஒரு பெரிய நியூ வீக் ஓப்பனிங் கேப்போட ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே ப்ரைஸ் ஸ்டார்டட் கன்சாலிடேட்டிங். உங்களுக்கு ஏஷியாவும் சரி அண்ட் தென் உங்களுக்கு 0 GMT Q2வும் சரி ஒரு மாதிரி கன்சாலிடேட்டட் தான். ஆனால் ப்ரீவியஸ் டே ஹையை எடுக்கலை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எந்த விதமான ஒரு வீக்லி சைக்கிள் ஃபார்ம் ஆகலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரீவியஸ் டே ஹையை அவன் எடுத்திருந்தானா நம்ம அங்கேருந்து ஹை ஆஃப் த டே செட் ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் பார்த்துருந்துருக்கலாம். பட் அந்த இடத்துல ப்ரீவியஸ் டே அவன் எடுக்காமே ப்ரைஸ் கேம் ஆல் த வே லோவர் டுவர்ட்ஸ் த நியூ வீக் ஓப்பனிங் கேப். ஏன்னா உங்களுக்கு நியூ வீக் ஓப்பனிங் கேப் ரொம்ப பெருசு. ப்ரைஸ் அந்த கேப்பை ரீவிசிட் பண்ணுறதுக்கு அப்படியே கீழே வந்துச்சு. அண்ட் தென் உங்களுக்கு குவாட்ரண்ட் 3யும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தட்டு மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக லோ ரெசிஸ்டன்ஸ் செக்யூரிட்டி மாதிரி ஃபுல்லாக ஹைஸ் பார்த்தீங்கன்னா ஹை ஃபுல்லாக ஹைலாம் வந்து பார்த்திங்கன்னா டர்ட்டில் சூப்பாக்கே அது ஹை மாதிரி வந்து ப்ரைஸ் ஃபுல்லாக கீழே வந்து நமக்கு இங்கே டிஸ்கவுண்டடில் நமக்கு ஆர்டிஹெச் ஓப்பன் ஆகுது. லெட் மீ கோ டு ஆர்டிஹெச். இப்போ ஆர்டிஹெச்சில் வச்சு பார்த்திங்கன்னா ஆர்டிஹெச்சில் நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கேப்பு கிடையாது. ஓஆர்ஜிக்கு பக்கத்துலேயே ஓப்பன் ஆகுது. ஆனால் நமக்கு இடிஹெச்சில் பார்க்குறப்ப நமக்கு வந்து தேர் இஸ் ஸோ மச் அமௌண்ட் ஆஃப் லிக்விடிட்டி. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீ மார்க்கெட் ஹை சொல்லலாம், Q2 ஹை சொல்லலாம், ப்ரீவியஸ் ஹை சொல்லலாம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்போ அந்த வால் ரேட் எப்படி போகிறாங்கிறத பார்த்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் டே ஹை போயிடுவான். கரண்ட் டே ஹையோட தான் ப்ரீவியஸ் ஹையும் வந்து உங்களுக்கு ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹையாக இருக்குது. ஸோ ஈஸியாக அதுக்கு போயிடுவாங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆர்டிஹெச்சில் நமக்கு ஓப்பன் ஆகுது மார்க்கெட்டு. ஓப்பன் ஆகி ப்ரைஸ் வந்து லோ செட் பண்ணுது. ஓப்பன் லோ. இது என்ன லோ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரைடேவோட க்ளோசிங்க்கு பக்கத்தில் இருந்தால் ஒரு மைனஸ் எல்சிஎல் லிக்விடிட்டி. ப்ரைஸ் வந்து அந்த மைனஸ் எல்சிஎலை கலெக்ட் பண்ணுது. கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் லெட் மீ கோ டு இடிஹெச். ரைட், உங்களுக்கு இடிஹெச்சில் இந்த கேப்பை ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணிட்டான். அந்த ஒரு லோவை கட் அடிச்சிட்டான். ஸோ கட் அடிச்சுட்டு நமக்கு டெய்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் பிளேயில் இருக்குது. லண்டன் வந்து Q2 லோஸ்க்கு கீழே போல் என்கியூவும் இஎஸ் டோட்டல் சூப் வச்சுட்டாங்க. நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 90 ஃபார்ம் ஆகாது. பிகாஸ் எல்லாருமே வந்து 90 மினிட்ஸோட குவாட்ரண்ட் 2 ஓகேல ட்ராவல் பண்ணிட்டாங்க. ஸோ 90 ஃபார்ம் ஆகாது. வெறும் நம்ம டெய்லி மட்டும் வச்சு நமக்கு இந்த இடத்துல 930 ஓப்பன் லோ. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரெசென்ட் ஓப்பன் ஆகுது. ஒரு மார்க்கெட் சக்ஸஸ் ஷிஃப்ட் வைக்கிது. இது ஒரு சூப்பர்வான ஒரு மார்க்கெட் சக்ஸஸ் ஷிஃப்ட். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எம்எஸ்எஸ் வைக்கிது. இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரீமியம் பீரியட் வயலேட் ஆகுது. ப்ரீமியமில் இருக்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ ரிவர்ஸ் ஆகுதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அவ்வளோ ஒரு வாட்டி சொல்லுது. இந்த இடத்துக்கு ஃபிபனாச்சி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பீரியட் வயலேட்டு ப்ரீமியம் பீரியட் வயலேஷன் நல்ல ஒரு மார்க்கெட் சக்ஸஸ் ஷிஃப்ட்டு. இதோட ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் 10 ஹவர் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அக்ரெசிவாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் நான் வந்துச்சுனாலே உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட 50% இருக்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். இது பண்ணிட்டு இங்கேருந்து உங்களுக்கு ஒரு இன்வெர்ஷன். ஸோ வந்து நான் இந்த பாட்டமில் எடுத்து இங்கேருந்து இப்படி ஒரு ஸ்கேல் பண்ணேன். அண்ட் அதர் அக்கௌண்ட்ஸ் இங்கே ஒரு ட்ரேடு விச் இஸ் என்னென்னா இங்கே எனக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் போட்டு இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ். அந்த ட்ரேடை நான் அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணேன் டுவர்ட்ஸ் த கரண்ட் டே ஹை. ஆர்டிஹெச் பை இங்கே அடிச்சுட்டு வந்துடும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு க்ளோஸ் குட்டியாக. ஸோ இன்றைக்கி வந்து செல்லு பார்த்துருந்திங்கன்னா யூ ஆர் மிஸ்ஸிங் சம்திங். பிகாஸ் இன்றைக்கி செல்லு பார்க்குறது ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் புல்ஷிட். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்? இந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு தேர் இஸ் நோ சச் PDRA டு புஷ் ப்ரைஸ் லோவர். உங்களுக்கு 4 ஹவர் எடுத்துக்கோங்க, 1 ஹவர் எடுத்துக்கோங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஹெச்சில் உங்களுக்கு ஓப்பன் லோ. ஆர்டிஹெச் குட்டி கேப்பு மேலே தான் பை சைடு இருக்குது. இடிஹெச்சில் செம்ம கான்ஃபிடன்ஸ் இன்றைக்கி. உங்களுக்கு என்வாக்லேருந்து பறக்கிறான். கால்லேருந்து ப்ரீவியஸ் ஹையை விட்டுட்டு அப்படியே ஒரு ரிலேட்டிவ் ஈக்குவலை ஃபஸ்ட்டு வரான். ஃபுல்லாக நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி, லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி. ஸோ ஈஸி லாங்ஸு ஒரு மாதிரி ப்ராப்பர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரி இந்த ஐஎஃப்இஜியில் எடுத்துருந்துருக்கலாம். அதை விட்டிங்கன்னா 940 945 இந்த இடத்துல எடுத்துருந்துருக்கலாம். 945 இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் மிட்டிகேட் பண்ணிட்டு இங்கே போகிறது நெக்ஸ்ட் 15 மினிட்டோட PO3. தேர்டு PO3 10 AM PO3. 10 AM ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல பாருங்கள் 10 AM ஓப்பன் ஹை வைக்கலை, லோ வருது. எங்கே வருதுன்னா 5 மினிட்ல வச்சு பார்த்தீங்கன்னா 5 மினிட் ஃபேர் வேல்யூ கேப்பு 10:05 வருது. 10 AM ஓப்பன் லோ 10:05. 10 AM லோவில் டர்ட்டில் சூப்பு குட்டி டர்ட்டில் சூப் தான். பட் உங்களுக்கு 5 மினிட் ஃபேர் வேல்யூ கேப்பில் ட்ராவல் ஆகுது. ட்ராவல் ஆகிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் பிரேக்கராக மாறுது. ப்ரைஸ் வந்து இது மிட்டிகேட் பண்ணுறான். அகெயின் கோயிங் ஹையர். ஈஸியஸ்ட் ட்ரேடு. டார்கெட்டும் சரி நீங்கள் குழம்புற அளவுக்கு
நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்குலாம் நிறைய டார்கெட்ஸ்லாம் கிடையாது. இதில் இருக்க எங்கேயுமே வந்து செல் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுமாங்கிறது பார்த்தீங்கன்னா, இங்கே எங்கேயுமே ப்ராப்பர் கீ லெவல்ஸ் இல்லை எந்த ஒரு ஹைஸ்லையும். அப்போ யூ கேன் ஈஸிலி see that market will sell off from the previous day high. அதுதான் டார்கெட்டு ஃபார் த புல்லிஷ் கர்வ். ஸோ ஈஸியஸ்ட்டு ஒரு 250 பாயிண்ட்ஸு 300 பாயிண்ட்ஸ் ஆக்சுவலி நீங்கள் எப்படி வந்தாலும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்கலாம். 930 PO3 பிடிச்சிருக்கலாம், 45 என்ட்ரி என்ட்ரி இருக்கலாம், லாஸ்ட் என்ட்ரி 10 AM என்ட்ரி. ஏன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு நோ சச் ப்ராப்பர் என்ட்ரிஸ், உங்களுக்கு ரீட்ரேஸ்லாம் ஆகலை, ப்ரைஸ் ஈஸியாக டெலிவரி பண்ணிட்டான் இந்த 3 PO3 டே. ஸோ தட்ஸ் இட் ஃபார் மண்டே. மண்டேயோட ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியஸ்ட் லாங்ஸு, ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸு. நெக்ஸ்ட் ஐம் கம்மிங் டு டியூஸ்டே. டியூஸ்டே வந்து ஒரு மாதிரி ப்ரூட்டல் பறகுறான் ஃப்ரம் த ஓப்பன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே டெய்லி ஓப்பன் ஆகுது. டெய்லி ஓப்பன் ஆனோடனே குட்டியாக இங்கே டோட்டல் சூப்பர்ஸ்ட்டு இந்த எஃப்இலேருந்து உங்களுக்கு ஏஷியாவில் ஏற்ற ஆரம்பித்தவன் ஃபுல்லாக ஏற்றிட்டான். லிட்ரலாக டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சு காட்டணும்னா உங்களுக்கு வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு மண்டே இந்த மாதிரி ஒரு க்ளோஷியர் ஃபேர் வேலி கேப்பை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட். டியூஸ்டே ஓப்பன் ஆகுது, இருக்கிற ஒரே பை சைடு இந்த பை சைடு தான். லோ போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா நேற்று வச்சுட்டு நல்ல ஒரு புல்லு ஸ்ட்ரக்சரில் தான் நேற்று டெய்லியோட க்ளோஷியர். டெய்லி க்ளோஷியர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க. பார்த்தீங்களா, நல்ல ஒரு புல்லிஷ் க்ளோஷியர் 400 பாயிண்ட்ஸுக்கு. அப்போ டியூஸ்டே ஓப்பன் ஆகுதுன்னா இங்கே சம்வேர் அவங்க கன்சால்ட் பண்ணியிருந்தால் நமக்கு நல்ல பைஸே வந்திருக்கும். ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 4 கப்பில் என்ன தான் நமக்கு 18 ட்ராவல் ஆனாலுமே சம்வேர் அவங்க கன்சால்ட் பண்ணால் நம்ம இந்த இடத்துல ஒரு Q3 நம்ம ரேஞ்ச் ஒன்று ப்ளே பண்ணி இங்கே ஒரு ஓப்பன் லோ கொடுத்துட்டு நம்ம பை எடுத்திருந்தால் நல்ல பை வந்திருக்கும் ஆப்வியஸாக. ஆனால் இவன் ஒன்று பண்ணாமல் பாருங்கள், 930 ஓப்பன் ஆகுறதே செம்ம ப்ரீமியம். இந்த இடத்துல என்ன தான் நமக்கு அங்கே லோஸ் இருந்தாலும் அது எல்லாமே சீக்வன்ஷியல் இருந்துச்சு, ஒய்எம் தூக்கிட்டான். ஆனால் இந்த இடத்துல ஓப்பன் ஆன உடனே அப்படி ஒரு அடி. ஆர்டிஹெச்சில் வச்சு பார்த்தீங்கன்னாலும் பெரிய கேப் அப்பு, ஓப்பன் லோ கிடையாது. இங்கேருந்து இவ்வளோ பெரிய கேப் அப் ஒரு 300 பாயிண்ட்ஸு ஓப்பன் ஆன உடனே ஃபுல்லாக புல்லிஷ். உங்களுக்கு தேர் இஸ் நோ வேர்ட்ஸ் சச் அஸ் ரீட்ரேஸ்மெண்ட்டோ ஒன்றுமே கிடையாது. இருந்த ஒரே டார்கெட் அதுதான், எது ஆர்டிஹெச்சோட டெய்லி எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம் செஷனில் ப்ராப்பர் என்ட்ரி கிடையவே கிடையாது. மேபி ப்ரீ மார்க்கெட்டில் எங்கேயாவது என்ட்ரி ஆகி ஹோல்ட் பண்ணியிருந்தால் மட்டுமே உண்டு. ஏஎம் செஷன் ஓப்பன் டைரக்ட் ஹை. ஸோ இந்த நாள் நம்மளால் வந்து பைஸ் பார்க்கவே முடியாது, செல்ஸும் பார்க்க முடியாது. அங்கேருந்து செல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க. மார்க்கெட் வந்து 500 பாயிண்ட்ஸ் அப்பு ஃப்ரம் த டெய்லி கேண்டில்லேருந்து. ஸோ இங்கேருந்து திரும்ப ஒரு செல்லு பார்க்க போகிறோம், ஆர்டர் ஃப்ளோக்கு அகேன்ஸ்ட் அடிக்க போகிறீங்கன்னா அது வந்து முட்டாள்தனம். ஸோ வந்து இந்த இடத்துல ட்ரேடிங்கே கிடையாது இந்த நாள். அவன் அப்படியே ஏற்றிட்டான், ஃபுல் ஏற்று, லிட்ரல் அப்படியே பை பை பை. உங்களுக்கு நீங்கள் பை பார்த்துருந்தா கூட உங்களுக்கு கண்டினியூஷன் என்ட்ரிலாம் கிடையாது. ஒரு மாதிரி குவாய்ட்டாக லைட்டாக ஏற்றிட்டான். 930 ஃபஸ்ட்டு கேண்டில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த 170 பாயிண்ட்ஸ். அதுக்கடுத்து கொஞ்சமாக ஃபுல்லாக ஏற்றி க்ளோஷியர் வச்சுட்டான் பிஎம். இப்போ 2 நாளே நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வாரமே செம ஒரு எக்ஸ்பான்ஷன் ஆகிட்டு. மண்டே டியூஸ்டேவே லிட்ரலாக 1000 பாயிண்ட்ஸு, 1600 பாயிண்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வரப்போகிற டேஸ் கொஞ்சம் பார்த்து தான் ப்ளே பண்ணணும். கன்சாலிடேட் ஆகிறதுக்கு தெர் ஆர் மோர் ப்ராபபிலிட்டிஸ் பிகாஸ் ப்ரீவியஸ் ஒரு நாள் நமக்கு வந்து 1000 பாயிண்ட்ஸ், வென்எவர் ஒரு நாள் 1000 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் நாள் வந்து நமக்கு வந்து அதோட ஒரு இம்பேலன்ஸ் ரீபேலன்ஸ் ஆகும். இது வந்து ஒரு சிம்பிளான லாஜிக்கு. ஏன்னா பெரிய இம்பேலன்ஸ் விட்டால் அட்லீஸ்ட் அது 25-30% ஆகுது, மேக்ஸிமம் 50% வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். ஆனால் அது ப்ராப்பராக வருமா, கன்சாலிடேட் ஆகுமாங்கிறது கொஞ்சம் பிரச்சனை. ஸோ நான் வந்தது இந்த டெய்லி ஓப்பன் ஆனோடனே எனக்கு வந்து ஒரு நல்ல செல் ஆஃப் தாங்கிற மாதிரி தான் நான் இந்த ப்ரீ மார்க்கெட்டில் பார்த்து வச்சுருந்தேன். ஒரு குட்டி எண்டாகில் ஓப்பன் ஆகிறான், நான் சொன்ன மாதிரி தான் ஃபுல் கன்சாலிடேஷன், ப்ரைஸ் ஃபுல் கன்சாலிடேட்டிங். ஒரு பாருங்கள் டெய்லி ரேஞ்சே 200 பாயிண்ட்ஸ்குள்ளே மாட்டிக்கிட்டு ஒரு பை வருது, நல்ல ஒரு குட்டி செல் வருது, திரும்ப அந்த எண்டாக தொட்டு ஒரு பை வருது, எண்டாக்லேருந்து தான் வரும். ஸோ இங்கே ரிலேட்டிவ் லோ இருக்குது. இந்த லோ யாரும் டர்ட்டில் சூப் வைக்கல, டர்ட்டில் சூப் வச்சிருந்தால் டெய்லி சைக்கிள் சீக்வன்ஸ் எனக்கு காட்டியிருக்கும். ஸோ லோ ஆஃப் த டே எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை பிகாஸ் அந்த இடத்துல ரிலேட்டிவ் லோ இருக்குது. ஓகே, லெட் மீ கம் டு 930 இங்கே ஓப்பன் ஆச்சு. நமக்கு இப்போ இந்த இடத்துல நமக்கு ஈஸியாக நம்மளால் வி கேன் ப்ரெடிக்ட் த மார்க்கெட் லைக் ஒரு பயஸ் இன்றைக்கி சொல்ல முடியும். செல்லு தான், தேர் இஸ் நோ சச் திங் கால் அஸ் பை நீங்கள் பார்க்க முடியாது நம்மளால். பிகாஸ் மார்க்கெட் இந்த ரிலேட்டிவ் லோ எடுக்காமல் பை வராது. 4 ஹவர் வச்சு பார்த்தீங்கன்னாலும் கூட உங்களுக்கு வந்து 4 ஹவரில் இந்த ஒரு அன்ஃபில்டு ஃபேர் வேலி கேப் இருக்குது. அன்ஃபில்டு ஃபேர் வேலி கேப் 18 டெவில்ஸ் மார்க்கு, Q2 லோஸு, செல்லு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸ்ட்லேயே வந்துருங்க. ஆர்டிஹெச்சில் ஸ்விட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராலாம் ஒரு கீழே வரலாம் எத்தனை வர முடியாது. ஏன்னா நம்ம இருக்கதே ஓவர் ப்ரீமியம். இந்த ஒரு பை சைடு வந்து ஓப்பன்லேயே கரெக்ட் ஆகிட்டு, அது போக வந்து இந்த கேப்பை ஃபில், இந்த ஹையை போல் ஹையில் ஈக்குவலை விட்டான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பை மட்டும் ஃபில் பண்ணிட்டேன், ஆர்டிஹெச் கேப் ஃபில் பண்ணிட்டு. அதெல்லாம் நம்மளால் வந்து ஆர்டிஹெச்சில் அந்த ஹை ஏம்ப்ரோ போல அது போனால் தான் நான் செல் ரெடி பண்ணலாம். இந்த நாள் நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா கீழே நமக்கு ஈஸியஸ்ட் லோஸ் இருக்குது. ஸோ 930 நமக்கு ஓப்பன் ஆகுது, ஓப்பனிங் கேண்டில் ஓப்பன் ஹை மேலே தூக்கி வைக்கிறான். இந்த இடத்துலேருந்து ஷார்ட்டு தான் இப்போ பயஸ். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ஷார்ட்டாக வரல, விச் இஸ் என்னன்னா செம்ம கன்சாலிடேஷன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 930 கேண்டில்
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போனால் இந்த இடத்துல 936 6க்கு ஒரு செல்லுக்கான ஒரு சக்ஸஸ் ஷிஃப்ட் கொடுத்தான். இது கொடுத்தோடனே நான் இங்கே ஒரு ஷார்ட் என்ட்ரி எடுத்தேன். அது இம்மீடியட்டாக ஸ்டாப் இங்கே தான் வச்சேன். இங்கே எடுத்து ஸ்டாப் இங்கே உடனே ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டான். எனக்கு இதை அடித்தோடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகிட்டு, ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் எடுக்கிறேன். ஏன்னா இங்கே எனக்கு க்ளீனஸ்ட் இது ஃபுல் எல்லாரு 3 தான் உங்களுக்கு. ஸோ இங்கே எடுத்தேன், ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு 945 ஓப்பன் ஹை வைக்கிறான், லோ புஷ் ஆகலை, ஈக்குவலை ஃபுல் ஈக்குவலையா திரும்ப ஓகே 910 AM ஓப்பன் ஆகுது. சரி 10 AM இவன் போகிறான், போக முடியல. ஒய்எம்மும் எஸும் டபுள்ஸும் வைக்கிறானுங்க மேலே. ஸோ நமக்கு அங்கே வச்சிட்டான். இவன் வச்சுட்டு இவன் இப்படி இறக்குறான், 1003 இப்படி இறக்கிட்டான். எனக்கு ஆனால் 1003 இறக்கணுன்னே நான் இந்த இடத்துல இந்த ஃபேர் வேலி கேப்புக்கு வர விட்டு இங்கே அடித்தேன். இந்த இடத்துல 1004 கடி ஸ்டாப் லாஸை இங்கே இழுத்துட்டு போய் வச்சிட்டேன். இங்கே ஒரு 15 நிமிஷமாக ஒரு செம்ம கன்சாலிடேஷன். பட் நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டாப் லாஸை ட்ரையலே பண்ணல. ஏன்னா இந்த இடத்துலேயே அக்ரெசிவ் ஸ்டாப் தான் வச்சேன். அடிச்சுட்டு இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சிச்சு அவனுங்க 2 பேரும் நடுவில் வச்சிட்டானுங்க, நான் வைக்கல. ஈஸியாக தெரிஞ்சிச்சு இவன் கீழே தான் போகிறான், ஆனால் நீ கொஞ்சம் சாகடிச்சு தான் போவாங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. நான் ஸ்டாப்பை ஏற்றி வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாப் லாஸ், செகண்ட் ஸ்டாப் ஏற்றி வச்சிட்டேன். டிஸ்பிளேஸ் ஆகும் நான் ஆகவே மாட்டேன்னு நினச்சிட்டேன். கடைசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் 10:15 PO3 பிளேயர்ஸ் 10:15 ஓப்பன். இந்த இடத்துக்கு போனால் ஃபேர் வேலி கப்பை ரீமிட்டிகேட் பண்ணால் திரும்ப இங்கே ஒரு ஷிஃப்ட் கொடுத்தான். நான் இந்த ஷிஃப்ட்லாம் ட்ரையலே பண்ணல, ஏன்னா இது எனக்கு ஷிஃப்ட் மாதிரியே தெரில. ஒரு ஆர்டர் பிளாக் வருது, நல்லா ஷிஃப்ட் இறக்க ஆரம்பிச்சாப்பாங்க. இங்கே இறக்க ஆரம்பிச்சோன்னே தான் ஸ்டாப்பை இந்த ஐக்கு எத்தனை வந்துட்டேன். அடுத்தும் திரும்ப வந்தால் திரும்ப ஏற்றினா ஃபேர் வேலி கேப்பு, திரும்ப இப்படி ரோவர் லோ மேக் பண்ணால் அப்போ தான் இங்கே ட்ரையல் பண்ணேன். அடுத்து ப்ரைஸ் இறக்கி ஈஸியஸ்ட் டெலிவரி டுவர்ட்ஸ் த 18 டெவில்ஸ் மார்க். ஸோ இது நியூயார்க்கில் வந்து என்ட்ரி கொஞ்சம் ரொம்ப தடுமாற்றம் தான். ஆனால் ப்ராப்பராக வந்து என்ட்ரி ஃபஸ்ட்டு வச்சு இந்த பிரேக்கர் 932 கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சா என்ட்ரி. இது ஒரு மாதிரி அக்செப்டபிள் லாஸ் தான். செகண்ட் ட்ரேடு இந்த இடத்துல வந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இது தான். இந்த 945 PO3 எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஈக்குவல் ஆகி வச்சுட்டு தான் வந்தான். ப்ராப்பர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகல, 2 கேண்டில் தான் வச்சான். இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து டேப் பண்ணிட்டு இதில் கீழே புஷ் ஆகல ப்ரைஸு. இதை தொட்டுட்டு இப்படி ஏற்ற ஆரம்பிச்சிட்டான், ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த வாட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் பிளாக்கை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நல்லா இறக்கணும். ஸோ நல்லா இறக்குனதுக்கப்புறம் தான் நான் இந்த இடத்துல ஷார்ட் பண்ணேன், இங்கே ஸ்டாப் வச்சேன். அடுத்த பொசிஷன் கூட ஆடே பண்ணல, விட்ட லாஸு கொஞ்சோண்டு ப்ராஃபிட், அவ்வளோதான் இந்த நாள். ஸோ இது வெட்னஸ்டே ப்ரைஸ் ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. 4 hour ஃபேர் வேலிக்காக பண்ணிட்டான். ஆக்சுவலி பிளான் வாஸ் ரைட், ஈஸியஸ்ட் ப்ளே. இந்த நாள் நம்ம பை யாருமே பார்க்க மாட்டீங்க, ஏன்னா பைக்கான ஒரு ப்ராப்பர் பீரியடும் கிடையாது, செல் ஆஃப் தான். ஈஸி செல் ஆஃப் கேப்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணலனாலும் நோ இஷ்யூஸ், ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் வாஸ் நாட் குட். கேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்சல்ட் பண்ணி தான் இருக்குன்னா, பிகாஸ் ப்ரீவியஸ் டே தான் பெரிய எக்ஸ்பேன்ஷன். எனக்கு அது வரப்பே தெரியும் பெரிய எக்ஸ்பேன்ஷனு. இன்றைக்கி வந்து ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் ப்ளே பண்ணேன். நான் வென் ப்ரைஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் டே ஓவர் எக்ஸ்பேண்ட் ஆகுறான்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி அது கன்சால் ஆகிறதுக்கு தான் மோர் பாசிபிலிட்டி. அப்போ ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ட்ரேட் எடுக்காதீங்க அந்த நாள். அப்படி இது மாதிரி இந்த நாள் வந்து ரொம்ப ஷுவர், எனக்கு இந்த லோ தட்டாமல் ப்ரைஸ் போகாது, என்னோட டெய்லி க்ளோஷன் நடக்காது. ஃபுல் கன்சாலிடேட் பண்ணிட்டான், 2 நாளாக போக முடியல அந்த லோக்கு. ப்ரீ மார்க்கெட்டை ஏற்றி மேலே போயிடறான், இந்த ஹையை தட்டுறான். அப்போ நியூயார்க்கு ஈஸியாக போயிடுவான் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நல்லா ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிருச்சு. ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. ப்ரைஸும் அதுக்கு தகுந்த மாதிரி இன்டென்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட காட்டினால தான் இந்த இடத்துல நமக்கு இந்த நல்ல ஒரு மூவ், இந்த செல் ஆஃபும் நல்ல ஒரு செல் ஆஃப். நார்மல் டேவாக இருந்தால் இந்த ஃபேர் வேலியை மிட்டிகேட் பண்ணி ஒரே இறக்கிருப்பான். இந்த இடத்துல ப்ரைஸ் ஒரு கன்சாலிடேஷன். இந்த இடமும் சரி, நார்மல் டேவாக இருந்தால் ஒரே இறக்கி இருந்திருப்பான். நார்மல் நமக்கு வந்து ப்ரீவியஸ் ஓவர் எக்ஸ்பென்ஷன் ஆகிறதுனால இன்றைக்கி கம்ப்ரெஷன் ஆகிறான். ஸோ நார்மல் மூவாக இருந்தால் ஈஸியாக இறக்கிருப்பான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கன்சால் பண்ணி ரீட்ரேஸ் பண்ணி, ஆனால் இந்த இடத்துல யாருமே பை பயாஸ்க்கு மாற மாட்டீங்க என்னை பொறுத்த வரைக்கும். பை அடிச்சுன்னா வாட் இஸ் த டார்கெட்? நோ சச் திங் டார்கெட்னு ஒன்று கிடையாது. ஸோ செல்லில் வந்திருப்பீங்க, பட் மேபி ரீட்ரேஸ்மெண்ட்ஸில் அடி வாங்கியிருப்பான். ஸோ தட்ஸ் இட் ஃபார் வெட்னஸ்டே. நவ் லெட் மீ கோ டு தேர்ஸ்டே பயங்கரமான ஒரு பை. இந்த எக்ஸிக்யூஷன்ஸ்லாம் என்னோட இதில் இருக்கும், இன்ஸ்டாகிராமில் இருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தேர்ஸ்டே பைலாம் கன்ஃபார்ம் இருக்கும், ஏன்னா இதெல்லாம் இங்கே பிடிச்சேன். இது என்ன கதைங்கிறத சொல்கிறேன். 18 ஓப்பன் ஆகுது. எப்படி நமக்கு இந்த நாளில் வந்து லோ வந்து ஓப்பன் ஆனதுலேருந்து டப்புன்னு ஹை பண்ணணும், இங்கே ஓப்பன் ஆனதுலேருந்து லோ போகிறோம். மேலே நோ சீக்வென்ஷியல் எஸ்எம்டிஸ், ப்ராப்பர் கீழே வலுக்குள்ளே போல். ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தீங்கன்னா கீழே ப்ராப்பர் கீழே வலுக்குள்ளே வரான். டிஸ்கவுண்டட் ஃபேர் வேல்யூ கேப், இந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த 6 AM டு அந்த ஓவர் எக்ஸ்பென்ஷன் ஆனதோட டிஸ்கவுண்டட் ஃபேர் வேல்யூ கேப்பில் ப்ரைஸ் ட்ராவல் பண்ணுது ஆன் ஏஷியா அண்ட் லண்டன். எப்படி ட்ராவல் பண்ணுறேன்னா கன்சால் பண்ணி இங்கே 18ஓட ஹையாக ஒரு இறக்குறான், திரும்ப ஏஷியாவுக்கு போக பார்க்குறான், முடியல, திரும்ப ஏஷியா இறக்குது, திரும்ப Q2 ஹையை தட்டலையா, ஒன்றும் தட்டல, கன்சால்டேஷன் 3 AM கன்சால்டேஷன்,
6 AM quadrant 3 open consolidation, 7:30 consolidation, 8:30 consolidation, ஃபுல்லாக கீழே இறக்கிட்டாங்க. லெட் மீ கம் டு ஆர்டிஹெச். ஆர்டிஹெச்சில் ப்ரைஸு பெரிய கேப் டவுன், நல்லா பார்த்துக்கோங்க. கேப்பு டவுன், சரியா? இங்கே நேற்றோட க்ளோசிங் இங்கே இருக்குது, இங்கோட ஓப்பனிங் இங்கே இருக்குது. லிட்டரலாக ஒரு 270 பாயிண்ட்ஸ் கேப் டவுனு நமக்கு டிஸ்கவுண்டட் ஆஃப் த ரேஞ்சு போயிட்டான் ஆன் இடிஹெச். இப்போ எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ்லேருந்து பை ஆகலாம், இல்லை இந்த லைனை தட்டிட்டு பை ஆகலாம். எனக்கு வந்து இருக்கிற செல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்எஃபிஷியன்சி 4 ஹவரில் பெரிய இன்எஃபிஷியன்சி, கரெக்டாக? இதில் 4 ஹவரில் பெரிய ஒரு பிஸி இருந்துச்சு. எனக்கு எந்த ஒரு ஏரியாவிலேருந்து புல்லிஷ் பையா மார்க்கெட் திரும்புவாங்கிறது தெரில. ஏன்னா ஃபுல்லாக இறக்கிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, மார்க்கெட் கன்ஃபார்ம் பை ஆகும். பட் என்ன ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எந்த இடத்துலேருந்து தெரில. ஆனால் 9:30 ஓப்பன் ஆனால் ஃபுல்லாக கீழே போனான். நான் வந்து இந்த லோ தட்டிட்டானா ரொம்பவே அக்ரெசிவாக போகலாம் அப்படி யோசிச்சு வச்சுருந்தேன். பட் அந்த லோ தட்டாமல் எனக்கு நல்ல ஒரு ஸ்டக்கஸ் இப்படி கொடுத்தான். இங்கே கொடுத்துட்டான் பாருங்கள். இந்த கேண்டில் 9:34 9:30 ஓப்பன், ஒரு ரைட் குட்டியாக ஒரு மைனர் பை சைடு எடுக்கிறான், கீழே வரான். ஃபஸ்ட் பர்சன்டேஜ் ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட் பர்சன்டேஜ் ஃப்ளிப் ஆகிறது மட்டும் இல்லாமல் செம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே ஆனால் நான் இங்கே என்ட்ரி போட்டுட்டேன். 9:35 என்ட்ரி போட்டேன். ஏன்னா மார்க்கெட்டு 5 மினிட்ல வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு கட்டியிருக்கான். ஒரு இது ஃபுல்லாக உங்களுக்கு லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? அப்படியே இந்த டெக்ஸ்ட் புக்னு சொல்லுவாங்க, டெக்ஸ்ட் புக் எல்ஆர்எல் தெரியுதா? ஒரு ஹை கூட கட் ஆகல. லிட்டரலாக 18, 22, 0, 1, 2, 3 அப்படியே நம்பர் சொல்லிட்டு போயிடலாம். 5, 6, 7, 8ன்னு அந்த மாதிரி ஃபுல்லாக லோ ரெசிஸ்டன்ஸ் செக்யூரிட்டி. 9:30 ஏற்றிட்டான், இங்கே வச்சுட்டான். வச்ச உடனே எனக்கு டார்கெட்ஸ் அவள் தான். நான் வச்சோடனே எனக்கு இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் அடுத்த PO3 ப்ளே பண்ணிக்கலாம். அந்த ஜோக் கதையே நடக்காது. ஏன்னா அக்ரெசிவ் லிக்விடிட்டி அங்கே ரஸ்டாகி கிடக்குது. ஈஸியாக ப்ரைஸு மேலே ஸ்மூத்தாக ஏற்றிடுவான், ஸ்மூத் ஐஸ். ஸோ வந்து ஃபஸ்ட் என்ட்ரி இங்கே போடுறேன், ப்ரைஸ் ஏற்றுறான். இந்த இடத்துல எடுக்கிறதா இருந்தால் ரெண்டாவது என்ட்ரி ஒரே ஆப்ஷன் 940க்குள்ளே வர விட்டு இந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கணும், இல்லை இங்கே லிமிட்டு போடணும். நான் வந்து டிஸ்கவுண்ட் வந்தால் தான் எடுப்பேன். அந்த மாதிரி ஒரு சினாரியோ இன்னைக்கு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. லிமிட்டு போட்டு எடுக்கிறதா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியாவில் போடாதீங்க. இந்த மாதிரி ஓவர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிறப்போ ப்ரைஸை அந்த கேப்பை ஃபில் பண்ண விட்டுட்டு இன்னொரு ஹையர் ஹை மேக் பண்ண விடுங்க. இன்னொரு இன்வெஸ்ட் அழிக்க, இன்னொரு ஆர்டர் பிளாக் பிரேக்கராக மாத்திரப்போ அப்படி போடுங்க. நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் நல்லா அனலிசிஸ் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல தான் லிமிட் போட்டேன், டேக் ஆகலை, இந்த இடத்துல லிமிட் போட்டேன், டேக் ஆகலை, அந்த மாதிரி சினாரியோ இது கிடையாது. ஹை வாலட்டிலிட்டி டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோ ஃபார் மார்க்கெட் ஆர்டர்ஸ். ஒன்ஸ் ப்ரைஸ் காட் டிஸ்ரெஸ்பெக்டட், when you got confirmations, go with market orders. பிகாஸ் இந்த மாதிரி ஏரியா வந்து நம்ம அந்த ப்ராப்பர் PO3 பார்க்குறது. ஏன்னா உங்களுக்கு ப்ரைஸை கீழே புஷ் பண்ணுறதுக்கு தேர் இஸ் நோ PDRS. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மேலே பை ஆகிறான். ஸோ வந்து நம்ம அடிச்சிடணும். இந்த இடத்துல எந்த ஒரு பிட் ஸ்டாப்ஸும் கிடையாது. ஸோ டேரெக்டாக Q2 ஹை தான் ஒரே டார்கெட்டு. ஃபஸ்ட்டு எத்துறதா தான் Q2 ஹை. நான் Q2 ஹைலே க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு Q1 ஹை போவான்னு தெரியும், பட் நான் Q2 ஹைலே ஏன் க்ளோஸ் பண்ணேன், அங்கே எனக்கு ORG கேப்பு ஃபில்லு வேறு. அடுத்து ப்ரைஸ் ஒரு மாதிரி அடித்து ஏற்றலாம், ஃபுல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு என்ட்ரி மாடல் வந்துச்சா, அதுக்கட்டி என்ட்ரியே கிடையாது. 10 AM கூட நீங்கள் என்ட்ரி கிடையாது. 10 AM வந்து 10 AM ஓப்பனா நீங்கள் இந்த லோ தட்டினா தான் வந்து ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே போயிருப்பான். தட்டவே இல்லையே, தட்டாமல் ஏற்றிட்டான். Q2 ஹை அலைன்டு வித்து ஓப்பனிங் ரேஞ்சு கேப். இந்த ஒரு லைன் தெரியுதா? நேற்றோட க்ளோசிங்க்கு என்னோட ஓப்பனிங்க்கும் நல்ல கேப். சரி, இந்த ரெண்டு ஃபில் ஆகிற இடம் ஒரே இடமா இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. ஸோ நான் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். லிட்ரலாக காட் அரௌண்ட் 260 பாயிண்ட்ஸ். இதோட எக்ஸிக்யூஷனே இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கும். ஸோ இதுதான் இந்த வாரம். நான் ஃப்ரைடே ட்ரேடே பண்ணல, ஏன்னா எனக்கு வந்து இந்த வாரம் நல்ல வாரம். டியூஸ்டேங்கிற ஒரு நாளை தவிர மற்ற எல்லா நாளுமே நான் என்னோடய பிளான் கரெக்டு, ஈஸியாக மார்க்கெட் அப்ரோச் பண்ண முடிச்சு. செட்டப்ஸும் நல்ல PO3 ப்ளே ஆச்சு, நல்ல ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ட்ரேட்ஸ் நான் எடுத்தது. பட் ஃப்ரைடேயோட பிரேக் டவுனையும் பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் டே. ஏன்னா இத்தனை நல்ல செட்டப் வந்துச்சு. ஸோ நான் ஃப்ரைடே வந்து வீக் க்ளோசிங்கு தொடவே இல்லை. ஒரு குட்டி எண்டாகில் ஓப்பன் ஆகுது. ப்ரைஸு ஓப்பன் ஆகானே ப்ரைஸ் டார்கெட் கன்சாலிடேட்டிங் பார்த்தாலே தெரியுது. ஒரு 150 பாயிண்ட்ஸில் கதையை முடிஞ்சிச்சு. குவாட்ரண்ட் 1, குவாட்ரண்ட் 2, குவாட்ரண்ட் 1ஓட லோவை வந்து டேப் பண்ணிட்டான். பட் டெய்லி சைக்கிள் சீக்வன்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகலை, எல்லாருமே டேப் பண்ணிட்டானுங்க. ப்ரைஸ் வந்து அங்கேருந்து ஒரு புல்லி ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அதுவும் ஒரு மாதிரி க்ளீன்லாம் சொல்ல முடியாது. FEJ 30 சப்போர்ட் எடுத்து தான் ப்ரைஸ் போகுது. அப்படி போய் ப்ரீவியஸ் ஹை எடுத்துட்டானு பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரீவியஸ் ஹை. ப்ரீவியஸ் டே ஹை எடுக்கல, அதுக்கு பதிலாக ப்ரீவியஸ் டே லோ ஒய்எம் எடுத்துட்டான். ஓகே, இங்கே நான் மல்டிபிள் ஃபேர் கேப்ஸ் ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ லெட் மீ கோ டு RTS now. RTHல ப்ரைஸ் வந்து RTH ஒரு பெரிய கேப் அப்பில் ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனானே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நமக்கு நேற்றோட RTHல பை சைடு எடுத்துட்டான். அது மட்டும் சொல்ல போனோம்னா முந்தா நேற்று வச்சு என்னென்னா வெட்னஸ்டேவோட PMஓட பை சைடு எடுத்துட்டான். இந்த ரெண்டு பை சைடை RTH கலெக்ட் பண்ணுறான். கம்மிங் டு ETHல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக்கிற அளவு ஒரு புல்லிஷ் பிளேவோ ஒரு பேரிஷ் பிளேவோ கிடையாது. புல்லிஷ் பிளேயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 15 மினிட் ஃபேர் வேல்யூ கேப்.
இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ப்ரைஸ் 930க்கு பை ஆக ட்ரை பண்ணுறான். புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. டூ ரிமெம்பர், எப்போல்லாம் ப்ரைஸ் இந்த மாதிரி ட்ராப் ஆகிருக்கானோ, புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்லையும் சரி, பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்லையும் ட்ராப் ஆயிருந்தானா, எது ஒன்று டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகுதோ டிஸ்ரெஸ்பெக்ட் ஆக விட்டுட்டு அதுக்கடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். இது டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகிடுங்கிற மாதிரி ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறையா கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். பட் இந்த இடத்துல பார்க்குறப்ப ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 930க்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் வருது. இந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லோஸ் நிறையா இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1 minute டைம் ஃப்ரேம் போனால் இங்கே ஃபர்ஸ்ட் 930 இந்த இடம். பட் ப்ரைஸ் திரும்ப அதை இன்வெஸ்ட் பண்ணுறான், திரும்ப மேலே போகிறான், திரும்ப கீழே போகிறான், மேலே கீழே தான். உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் எடுத்திருந்தா கூட இந்த ஸ்டாப் ஒன் இருந்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சுகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ப்ரைஸ் போகவே இல்லை ஏன்னா 2 எஃபிஷியலோட மாட்டிக்கு நிற்கிறான். ஸோ எதனா ஒன்று டிஸ்ரெஸ்பெக்ட் ஆக விட்டு தான் இந்த மாதிரி சினாரியோ ப்ளே பண்ணணும். ப்ராப்பரான ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட்னா செல் ஆஃப் தான் நான் சொல்வேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த இடத்துல லோஸ்லாம் ப்ரொடெக்டடாகவே இல்லை. ஸோ கீழே வரதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகம். அண்ட் தென் ஃப்ரைடே வேறு. ஸோ வந்து இது நான் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கல இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை. ஏன்னா எனக்கே தெரில என்ன நினச்சி ப்ரைஸ் வந்து ரைட் தட்டான் லோ போல் ஆல் தான் நின்ட்டு ப்ரைஸு போக முடியல ப்ரைஸால். மேலே கீழே இந்த மொதல் 15 minutesல உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கணும். சரி லோ கலெக்ட் பண்ணிட்டு அடுத்து பை பார்த்துருந்தீங்கன்னா கூட என்ட்ரிலாம் வரல. கடைசியாக 10-15க்கு வருது, அதுவும் டெலிவர் ஆகலை. ஸோ ஓவரால் ஒரு மாதிரி ட்ரேட் பண்ணக்கூடாத ஒரு நாள் மாதிரி ஆகிட்டு இருந்தால். ஸோ தட்ஸ் இட், இந்த வாரம் ஆல் தான். ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் என்ன நடந்துச்சுங்கிறது. இதை நான் ஷூட் பண்ணுறது ரொம்ப லேட்டாக பண்ணி அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் வந்து இது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி போடுற மாதிரி இல்லை. நான் ஃபுல்லாக டூர் போயிட்டேன். அடுத்து வந்து மார்க்கெட் வந்து லாஸ்ட்டு 2 weeks நல்லா இல்லை. இது ஆகஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ வந்து நான் என் கான்டென்ட் க்ரியேஷனை வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கனால எக்ஸிக்யூஷனையோ பிரேக் டவுனையோ என்னால் போட முடியல. பட் இதுக்கடுத்து I'll be consistent posting everything. ஸோ see you all நெக்ஸ்ட் வீக்கோட பிரேக் டவுனில் பார்க்கலாம்.